This video is sponsored by EduQuest. EduQuest ஒரு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இவங்க ஸ்டாக் மார்க்கெட் மாஸ்டரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோடிங், என்டர்பிரினர்ஷிப் போன்ற பல்வேறு துறைகளில் சிறந்த வல்லுநர்களை கொண்டு ஆன்லைனில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் லூப் எப்படி போடுறது, ஸ்லிப் நாட் எப்படி போடுறது, சிங்கிள் கிராச்செட் போடுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்துட்டு டபுள் கிராச்செட் வந்து போன வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். டபுள் கிராச்செட் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இந்த லாஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த ரோ வரும். இதிலே வந்து ஹாஃப் டபுள் கிராச்செட், இந்த மேலே போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து ஹாஃப் டபுள் கிராச்செட். இப்போ இது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த லைன் முடிஞ்சோடனே நம்ம எப்பயும் போல் 2 செயின் போட்டுக்கிறோம். இந்த லைன் முடிஞ்சிருக்கு இல்லையா, 1 2 செயின் போட்டிருக்கோம். இப்போது எப்பயும் போல் நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே 2 செயின் போட்டிருக்கு. இது லூப்பு. எப்பயுமே வந்துட்டு நம்ம டபுள் கிராச்செட் போடும்போது இந்த 2 செயினையும் வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த 2 செயின் இது லூப்பில் இருக்குது, சரிங்களா. இது லூப்பு, இது 1 2 2 செயின் இருக்குது. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம டபுள் கிராச்செட் போடுற மாதிரி இது ஜஸ்ட்டு ஒரு பார்த்துக்கோங்க, நீடில் ஒரே ஒரு ரன் பண்ணிக்கிறோம். இந்த 2 செயினுக்கு எடுத்து இந்த 3வது செயினில் உள்ள விடுறோம். விட்டுட்டு இப்போ இழுத்தோம் அப்படின்னா டபுள் கிராச்செட் மாதிரி நமக்கு 3 வரும். இந்த 3ல் நம்ம அடுத்து டபுள் கிராச்செட் போடும்போது இதை இன்னொரு டைம் ஹோல்ட் பண்ணுவோம். இதை அப்படி பண்ண தேவையில்ல, இதை இப்படி இழுத்துட்டா போதும். இந்த 3 செயினுக்குள்ளேயும் விட்டு நம்ம இழுக்கணும். நல்லா பாருங்கள், ஒரு தடவை இப்படி சுற்றுறோம், சுற்றிட்டு செயினுக்குள்ளே விடுறோம், விட்டுட்டு இப்படி பண்ணணும் அப்படின்னா 3 இருக்குது. இந்த 3ஐயுமே நம்ம என்ன பண்ணிடுறோம், 1 போல் விட்டு எடுத்துடுறோம். இதுதான் வந்துட்டு ஹாஃப் டபுள் கிராச்செட். ஃபஸ்ட்டு இப்படி சுற்றுறீங்க, செயினுக்குள்ளே விடுறீங்க, இழுத்தோம் அப்படின்னா நமக்கு 3 செயின் வருது. இந்த 3 செயினையுமே ஒரே இதில் இழுத்துடணும். டபுள் கிராச்செட்டில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 லூப் மட்டும் இழுப்போம், பேலன்ஸ் 1 இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சுற்றிட்டு திருப்பி அந்த 2ஐயும் சேர்த்து இழுப்போம். ஆனால் ஹாஃப் டபுள் கிராச்செட்டில் இப்படி சுற்றுறோம், செயினுக்குள்ளே விடுறோம். இப்போ 3 வரும், 3 செயின் நம்ம இதில் இருக்கும், 3ஐயும் சேர்த்து இழுத்துறோம். இதுதான் வந்து ஹாஃப் டபுள் கிராச்செட். டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, டபுள் கிராச்செட்டுக்கும் ஹாஃப் டபுள் கிராச்செட்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். 3 இருக்குது, 3ஐயும் ஒரே செயினில் இழுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கீழே இருக்கிறது வந்து டபுள் கிராச்செட், நமக்கு எவ்வளோ விரிவாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஹாஃப் டபுள் கிராச்செட்டுங்கிறது நமக்கு ஒட்டி ஒட்டி வரும். இப்போ நம்ம ஹாஃப் டபுள் கிராச்செட் போடுறது எப்படின்னு பார்த்தோம். இது ஃபுல்லாமே வந்து ஹாஃப் டபுள் கிராச்செட். இது வந்து டபுள் கிராச்செட். இந்த 2 ரோவுமே வந்துட்டு ஹாஃப் டபுள் கிராச்செட் போட்டிருக்கோம். அடுத்து நம்ம போட போகிறது ட்ரிபிள் கிராச்செட். ட்ரிபிள் கிராச்செட் போடுறதுக்கு என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம டபுள் கிராச்செட் போடும்போது என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 2 செயினை மட்டும் வந்து ஸ்கிப் பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி இதில் ட்ரிபிள்ங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 4 செயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணணும். பாருங்கள், இது லூப்பு 1 2 3 4 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 5வது செயினில் தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே வந்து 1 டைம் இதில் பண்ணுவோமா, இப்போ வந்து 2 டைம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், லூப்பு 1 2 இதில் 2 டைம் ரோல் பண்ணிவிட்டு
1 2 3 4 5 இதில் 5ஆவது இங்கே பாருங்கள் 5ஆவது செயினில் நம்ம விடுறோம். விட்டு இழுக்கும்போது நமக்கு இப்போ என்ன பாருங்கள் 1 2 3 4 இருக்கும். இந்த 4ல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு 2 இந்த 2 எடுக்க போகிறோம். அடுத்து 2 அடுத்து 2 நமக்கு 3 இதாக வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள் 1 2 ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் விடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. லூப்பில் ஆல்ரெடி நீடில் இருக்குது. 1 2 நெக்ஸ்ட்டு செயினுக்குள்ளே விடுறோம். எடுக்கும்போது நமக்கு 1 2 3 4 வருது. அதில் ஃபஸ்ட்டு 2 செயினை கம்ப்ளீட் பண்ணுறோம். திருப்பி 2 செயினை கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 செயின். இதுதான் வந்து ட்ரிபிள் கிராச்சட். நமக்கு லென்த் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் மற்ற எல்லாத்தையும் விட. ஃபஸ்ட்டு 1 2 செயினுக்குள்ளே விடுறோம். எடுத்தோம்னா 4 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 எடுக்கிறோம். அதுக்கடுத்து ரோல் பண்ணி 2 எடுக்கிறோம். அடுத்து 2 எடுக்கிறோம். தெரியுதா? இது ட்ரிபிள் கிராச்சட். 1 2 3 நம்ம 3 போட்டுட்டோம். பாருங்கள் 1 2 டைம் ரோல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செயினில் விடுறோம். ரோல் பண்ணிட்டு 4 இருக்குது. இந்த 4ல் ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுக்கிறோம். பேலன்ஸ் இதில் 3 வந்திருக்கு. 3ல் 2 எடுக்கிறோம். திருப்பி லாஸ்ட் இருக்க அந்த 2வை ஹோல்ட் பண்ணி எடுக்கிறோம். இது ட்ரிபிள் கிராச்சட். ஹோல்ட் பண்ணிக்கோங்க. செயினுக்குள்ளே விடுங்க. ரோல் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா 4 இருக்கும். இந்த 4ல் ஃபஸ்ட்டு 2 எடுக்கிறோம். பேலன்ஸ் 3 இருக்குது. இந்த 3ல் ரோல் பண்ணி 2 எடுக்கிறோம். பேலன்ஸ் 2 இருக்கும். இந்த 2ல் ஹோல்ட் பண்ணி எடுக்கிறோம். இதே மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரிபிள் கிராச்சட் கிடைக்கும். பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது வந்து நம்ம டபுள் கிராச்சட் போட்டோம். அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் கிராச்சட் போட்டோம். இது வந்து ட்ரிபிள். இது போக போக பெருசாகிட்டே போகும் லென்த்து. அவ்வளோதான். இது வந்து ட்ரிபிள் கிராச்சட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.